கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே நாம் பல சூழல்களின் மூலமாக நாம் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி நடத்த முடியும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை வைத்து போக முடியும் என்ற ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்றைய நிலையிலே காணப்படுகிறோம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு ஒரு வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 53 அதிகாரத்திலே 3 வசனம் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தோருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். 4 வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, நான் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சில அர்த்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். பேதுரு ஒரு சமயம் அவர் அடிபட போகிறார், அவரை பிடிக்க போகிறார்கள், அவர் மரணத்திற்கு உட்பட போகிறார் என்பதை குறித்து அவன் கேள்விப்பட்டு, ஓ ஆண்டவரே, நான் உம்மை சாகவிட மாட்டேன். இது தேவ சித்தமா? இல்லை. தேவ சித்தம் என்ன? அவர் அடிக்கப்பட வேண்டும், அவர் பாடுபட வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. தேவ சித்தத்தை என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதே போல உங்களுடைய வாழ்விலே சிலதை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிப்பார். ஐயோ, நான் மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே, என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள யாரால் முடியும்? நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே, நான் மனுஷரால் புறக்கணிக்கப்படுகிறேனே, எல்லோரும் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்களே, நான் துக்கமாய் எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய துக்கத்தை கேட்க ஆள் இல்லையா என்று நாம் சில நேரங்களிலே கவலை தோய்ந்த ஒரு முகத்தோடு நாம் காணப்பட்டு இருக்கலாம். ஆனால்
என் அப்பன் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் சமாதானமாய் இருக்கும்படியாக அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஆணிகளாலே கடாவப்பட்டு இரத்த வெள்ளத்திலே அவர் இருந்த நேரத்திலும், நன்றாய் கவனிங்க, அந்த சிலுவையின் நேரத்திலே, கடைசி நேரம், அந்த நேரத்திலும் கூட என் அப்பன் இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அப்பா பிதாவே இவர்களை மன்னிப்பீராக என்று நமக்காய் பரிந்து பேசின ஒரே தெய்வம் அது இயேசு மாத்திரமே. நீங்கள் மனுஷரால் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? பயந்துராதீங்க. துக்கம் அதிகமாக இருக்கிறதா? பயந்துராதீங்க. பாடுகளை அனுபவிக்கிறீர்களா? பயப்படாதீங்க. உங்களுடைய முகத்தை பார்க்க சிலர் அப்படியே அமைதியாக இருக்கிறார்களா? பயந்துராதீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். 5ஆம் வசனம் கூட பாருங்களேன், ரொம்ப அழகாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணம் பெற்றோம். அல்லேலூயா. இதிலே நம்முடைய பங்கு என்ன இருக்கிறது பிரியமானவர்களே? நமக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக அவர் சித்திரவதை ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியோரே, வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. கணம் பொருந்திய போதக பிதாக்களே, ஊழியத்தை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. குடும்பத்தினுடைய சூழ்நிலையை குறித்து பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரிடத்திலே கிட்டி சேருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் பிதாவின் சித்தம் நிறைவேறதான் என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? இனி எந்த ஒரு சந்தேகமும் இல்லையே. இயேசு கிறிஸ்து ஐயோ மரித்து விட்டாரே என்ற ஒரு பதற்றம் இல்லையே. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இனி நாங்கள் ஆண்டவரே நீர் ஏன் மரித்தீர் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்ப அவசியம் இல்லை.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை கொண்டு எங்களுக்காக, எங்களுடைய பாவத்திற்காக, நாங்கள் செய்த அக்கிரமத்திற்காக, நாங்கள் மீறுதல்களுக்காக, எங்களுடைய துக்கத்தை, எங்களுடைய பாடுகளை, எங்களுக்கு சமாதானத்திற்காக அவர் மரித்திருக்கிறார் என்பதை நாங்கள் இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த உமது கிருபைக்காய் நன்றி. இந்த நிகழ்வை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவைப்படுகிற சமாதானத்தை கொடுத்து, பண தேவையை சந்தித்து, அப்பா அவர்களுக்கு விடுதலையை வேண்டுமானால் விடுதலையை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக மரித்திருக்கிறார். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.